ஜிடி ஹேக்கர்ஸ் கேமிங். ஏன்டா எனக்கு பொறுமையாக சொல்கிறேன்னா டக்குன்னு பேர் வாயில் வர மாட்டேங்குது. இதுதான் நம்ம சர்வரோட நம்ம வந்து எஸ்எம்பி வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன்ல, ப்ரைவேட் எஸ்எம்பி. அதுதான் அப்படி அந்த பெட்டு உடச்சிரும். இல்லைங்கப்பா, நான் டைமை வந்து மாற்றி விட்றேன். ஓ அப்படியா? நம்ம வந்து இப்போ தூங்கிட்டு இருக்கோம். அவரு என் ஃப்ரெண்டு தான். அது என் ஃப்ரெண்டு தான். நான் வரேன்டா, வேறு யாரையும் கூப்பிடாதடா எஸ்எம்பிக்குன்னா. போ வில்லேஜர் போ, நான் படுத்து தூங்க வேணாம். ஸ்லிப் நாடாடே. எங்க போனா அவன்? எங்க போயிட்டானா? நான் பக்கத்துல போலாம். வெயிட் பண்ணு. என்னத்தையும் அடிச்சுக்கிருக்கானே ஆடையா? ஓகே ஓகே. ஸ்லீப் 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 பண்றா, ஸ்லீப் பண்றா. டேய் தூங்குடா, தூங்கு நீனும். எங்க போயிட்டான் அவன்? இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து ஒரு வீடு கட்ட போகிறோம். நம்ம இது சர்வைவல் சீரீஸில் கட்டியிருந்த மாதிரி வீடு கட்ட போகிறோம். 2 பேரும் ஒரே நேரத்தில் தூங்கினாதான் இதுவும் ஆகும். இல்லை நம்ம இதில் மாற்றணும். ஒரு ஷாப்பு கட்ட போகிறோம். அதுக்கு ஃபுட் ஷாப்பு, ஒரு ஃபுட் ஷாப்பு. வாயில் வரலையே. யார் கைஸ்? ஸ்கெலிட்டன். டே இல்லைடா, நான் ரீஸ்பான் பாயிண்ட் செட் பண்ணிக்கிறேன். பண்ணிட்டேன். ஐன்குளம் என்னடா பண்ணுற? செத்துட்டேன். கிருப்பரமா அப்படியே வெடிச்சிரு. சூப்பர். எனக்கு உட்டும் கிடச்சிருச்சு கைஸ். பொட்டேட்டோவும் கிடச்சிருச்சு, உட்டும் கிடச்சிருச்சு அதே சமயத்தில். என்ன எதுவுமே தரல? இல்லை சூப்பர் ராணி. இன்னொரு 2 மினிட்ஸ் கைஸ். நம்ம வந்து அதே சமயத்தில் பிரெட்டும் பண்ணலாம். முதல்ல வந்து நம்ம ஃபுட் ஷாப் பண்ணும். வீடு கூட அடுத்த வீடியோவில் கூட கட்டிக்கலாம். ஃபுட் ஷாப் கட்டணும் கைஸ். அது என்ன ருவின் போர்ட்டல் கைஸ்? பார்க்கவே இல்லை நான். முதல்ல போயிட்டு அதில் லூட் அடிக்கணும். இந்த ஹேபேல மட்டும் எடுத்துட்டு நம்ம வந்து கரன்சி வந்து டைமண்ட்லாம் வைக்க போகிறோம். அது வந்து ஒரு 2-3 எபிசோடு போனதுக்கப்புறம் தான். நம்ம கொஞ்சோண்டு சாப்பிட்டுக்கலாம், நமக்கே பசிக்குது. பொட்டேட்டோ நம்ம வந்து ஹேபே இருக்குல்ல, நான் ஆஃப் ஆகிடுது. ஓ ஷவல் 64 அப்சிடியனா? யார் வச்சிருப்பா? இந்த சர்வர் அட்மின் போல். அட்மின் வந்து என் ஃப்ரெண்டு வேறு ஒருத்தனை தான் போட்டிருந்தேன். இவன் தான் நான் வரேன்டா. அதனால அவன் தான் ஃபஸ்ட்டு கிரியேட்டிவில் தான் எந்த இடத்துல ஸ்பான் வைக்கலாமேன்னு யோசிச்சுக்கிருந்தான் கைஸ். அப்போ வச்சு விட்டான் போல் தெரியாமல்.
பெரிய போட்டெல்லாம் செஞ்சுக்கலாம் விடுங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. உட்டு எடுக்கவே இல்லை பார்த்தீங்களா, நம்ம உட்டே எடுக்கல கைஸ். நம்ம பாட்டுக்கு உட்டு எடுக்காமல் போய்கிட்டே இருக்கோம். இந்த வில்லேஜில் இருக்க எல்லா இதையும் ஹேபேலையும் எடுக்க போகிறோம். ஹேபே 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 எங்கே இருக்க ஹேபே? ஹேபே இல்லையா அந்த வில்லேஜில்? என்னது கேரட்டா? சூப்பரு. பொட்டேட்டோ சூப்பரா. வில்லேஜர் இருக்கான் கைஸ், நம்மளுக்காக பிளான் பண்ணிக்கிட்டே இருக்கான். நமக்காக இந்த வில்லேஜர் இருக்கான். நில்றான் அவனைய ஒரு 2 வீடியோ, ஒரு 3 வீடியோ போனதுக்கப்புறம் அவனை அயன் ஃபார்மில் தூக்கி சொல்லி விட்றான் பாரு. இந்த பாருங்க கைஸ், போட்டு விட்றான் கைஸ். என்ன கைஸ் நல்ல பையன். ஹேபே காணாம் கைஸ். ஒருவேளை நம்ம ஃப்ரெண்டு எத்துறாரோ தெரியலையே, கேட்டு பார்ப்போம். ஹேபுன்னு தான் கொடுக்குறோன்ட்டு. ஹேபே இதுக்குள்ளே ஒன்று இருக்குது பாருங்க, பார்க்காமே போயிட்டேன். இது வருதுல, அப்போ எடுத்துருவோம்ல. இப்போதான் ஃபுட்டு எல்லாத்தையும் எடுக்கிறோம். ஒரு 2-3 எபிசோடு போனோடனே நம்ம வந்து ஒரு அயன் ஃபார்ம் கட்டலாம். அதுக்கு முன்னாடி அவங்க கட்டிட்டாங்கன்னா நம்ம கட்டினது வேஸ்ட்டு தான். நம்ம டைமண்ட் கொடுத்தே வாங்கிக்கலாம். இப்போதைக்கு வந்து நம்ம வந்து கரன்சி வந்து அயனில் தான் வச்சுருக்கோம். ஒரு ரிச்சு ஒரு 2-3 எபிசோடு கழிச்சா அதுக்கப்புறமா அப்படி வச்சுக்கலான் இருக்கோம் டைமண்டில். ஹேபி இருக்கால் எடுத்துட்டாங்களா தெரியலையே. இந்த ஒரு நிமிஷம் கைஸ், நான் வந்து எடுத்துருக்காங்களான்னு கேட்டுட்டு இல்லை நம்ம ஃப்ரெண்டை வந்து ஹாய் இப்போ தான் அனுப்பிடுறாரு. ஹேபேல் வந்து எடுக்கலையாட்டுக்கு அவ்வளோதான் போல இந்த வில்லேஜில். உடுக்கிடுக்குது, யாரோ தூக்கி போட்டாங்க போல கைஸ். நம்ம ஓடிட வேண்டியதான். தூக்கி போட்டாரு போல. ஐயோ ஓடிடுறா வரட்டு அடிய போகிறோம். ஓடி எப்போ ஓடியான்ட்டோம் கைஸ். நம்ம எப்படியோ ஓடியான்ட்டோம். இங்கிட்ட ஏதாச்சும் ஹேபே இருக்கா? ஹேபே ஏதாச்சும் அடிக்கியா? ஹேபே இங்கே பாருங்க கைஸ். இந்த இடத்துல பிளான் பண்ணிட்டானா வில்லேஜரு. இந்த சீடு வேணாம் கைஸ் நம்மளுக்கு. இந்த இடத்துல ஒன்று எடுத்து பாருங்க, இதெல்லாம் ஃபுல்லாக வச்சிடலாம். கேரட் அதான் சொன்னேன் இல்லை, ஃபுட் ஷாப் கட்ட போகிறோன்ட்டு. இப்போ வந்து ஒரு கிராஃப்டிங் டேபிள் எடுத்து வச்சுட்டு அதுக்குள்ளே வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டாரா? வீடு கட்ட அதுக்குள்ளே ஆரம்பிச்சிட்டாங்க ப்ளீஸ். நம்ம ஷாப்பு தான் முதல்ல கட்டணும். ஒரு ஆக்ஸ் செஞ்சுட்டு ஸ்டோனுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வேகமாக வெட்ட ஆரம்பிக்கலாம். ஓகேன்னு போட்டுருவோம்லாம், கத்திட்டுருவான். ஒரு ஸ்டோன் ஆக்ஸ் பிக்கும் ஒரு ஆக்ஸும் செஞ்சுக்கலாம் போதிக்கு. ஷவல் செய்ய தேவையில்ல, இது கோல்டன் ஷவல் உடஞ்சாதான் செய்யணும். நம்ம சத்தம் கன்ஃபார்ம் கேட்கும் கைஸ் உங்களுக்கு. இப்போ கன்ஃபார்ம் கேட்கும் உங்களுக்கு சத்தம். ரோஸ்டோன் வந்துடுச்சு. நான் வந்து ஃபோன் பண்ணி பேசிட்டேன் இந்த மாதிரி. இப்போ தான் நான் வந்து கேமரா ஆஃப் பண்ணல. அப்போ வந்து சொன்னேன், நீ கட்டுறியா இல்லை இன்ஃபார்ம் நான் கட்டுறியான்னு கேட்டேன். இல்லைடா நீனே கட்டிக்கொண்டான் என் ஃப்ரெண்டு பாசிபிலிட்டி. நான் எனக்கு மனசுக்குள்ள ஒரு இது போட்டு தான் ஓடுச்சு.
நல்ல நண்பன் வேண்டும் என்று அந்த பாட்டு தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு டக்குன்ட்டு. நிஜமாதான் கைஸ், நான் ஒன்றும் பொய்லாம் சொல்லலை, நிஜமாதான் நான் சொல்கிறது அனைத்தும் உண்மையை தவிர வேறு எதுவும் சொல்ல மாட்டேன். வீடியோவில் பொய் சொல்ல மாட்டேன் கைஸ். இப்போ போயிட்டு அந்த உட்டை மட்டும் எடுத்துக்கணும். நம்ம கொஞ்சோண்டு ஷாப்பு சிம்பிளாக கட்டினா போதும். ஒரு 2 செஸ்ட்டு வச்சுட்டு ஃபுட்டு கொஞ்சோண்டு வச்சா போதும். ஒரு 32 வச்சா போதும். இந்த வீடியோ கொஞ்சம் குட்டியாக தான் இருக்கும். எதுவும் ஏன் நம்மளே பார்த்து இருக்காங்க ஒரு வீடியோவில் வரோன்ற ஒரு சந்தோஷத்தில் பார்க்குறானோ. என்னடா கண்ணெல்லாம் அடிக்கிற? ஒன்றும் தெரியல, நம்ம ஒளியெல்லாம் பொசுக்குன்னு அடிச்சு போட போகிறான். எனி டாக்ஸா? ஓகே வச்சுக்கோ. உனக்கு பிக்காக்ஸும் தரேன், வச்சுக்கோ. அப்படியே போவோம். எங்கேயோ கிராஃப்டிங் டேபிள் நம்ம வச்சுட்டேன்னா இல்லை நிறுத்தினேன்ல, அப்போ எடுத்துனேன் கைஸ். எப்படியோ தேங்க்ஸா. நமக்கு எதுக்கு தேங்க்ஸு? ஆக்ஸு, ஒரு பிக்காக்ஸு, ஒரு ஸ்வாடு. ட்ரிபிள் 9 பேஸ். கோல்டன் கேரட்டு பண்ணலாமா? ஒரு கோல்டன் கேரட் வந்து ஒரு 10 வச்சுருவோம். 7 ப்ரெட்டு பண்ணி வச்சிடலாம். 16 ப்ரெட்டும் வந்து 4 அப்படி வச்சிடலாம். அதுதான் கரெக்டாக இருக்கும். பையன் ஒன்று கிடச்சிருக்கு. ஒன்று கண்ணேன்ட்டு ஒரு கோல்டன் கேரட் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட் அண்ட் ஸ்டில் இருக்குது, வேண்டாம். போன்வீல் பண்ணி வச்சுக்கலாம். எனக்கு ஒரு ஐடியா. நைட் ஆகுதா, போட்டு தூங்க வேண்டியதான். எங்கே என் பெட்டு வச்சுருந்தேன்? அந்த இருக்கு. போடுறான் குட்டி வில்லேஜ் தூங்குறாங்க ப்ளீஸ். எப்படி நம்ம தூங்க விடலாம்? நம்ம முன்னாடி தூங்குறாங்க. வேற எங்கேயாச்சும் விட்டு தூங்குனா கூட பரவாயில்ல. என் கண்ணு முன்னாடி தூங்குறான். சும்மா விட்டுருவேனா? அடிச்சு விரட்டி விட்டேன். உட்டு வேண்டிடும், தேவைப்படும். கிளாஸுக்கு தான் மைனிங் மட்டும் போயிட்டு வந்துடுறேன். நான் வந்து போகணும், இந்த வீடியோவில் போகணும். அயன் கொஞ்சம் தேவைப்படுது. என் ஃப்ரெண்டு வந்து உட்டு ஷாப் வந்து கட்டுறேன்னு சொன்னான். என்ன பண்ணுறான்னு தெரியல. அதுக்காக தான் இது கேட்டிருக்கான்னு நினைக்கிறேன். நம்ம வந்து ஏதாச்சும் கேவ் இருக்கான்னு பார்த்துட்டு 1 நிமிஷம் கூப்பிட்றேன். கைஸ், இந்த வீட்டில் வந்து ஒரு செஸ்ட் இருக்குது. என் ஃப்ரெண்டு இன்னும் எடுக்கல ஆட்டுக்கு. அடிச்சிருவோம். பொட்டேட்டோ 26 இருக்குது. சூப்பர் கைஸ். சாம்பிளிங் நம்ம கடைக்கு வெளியே வச்சா நல்லாயிருக்கும். கடைக்கு வெளியே அதாச்சும் கேவ் இருக்கான்னு பார்த்து கூப்பிட்றேன். கேவ் கைஸ். இதுக்குள்ளேயாவா? ஏதாச்சும் கோல் இந்த இருக்குது கைஸ். கோல் அவ்வளோதானா? இருக்குல்ல, என் கண்ணுக்கு தான் ஒன்றும் தெரியல. இந்த 1 நிமிஷம் கைஸ். நான் 3 கோலை வச்சு டார்ச்சு செஞ்சிச்சோம். இப்போ வந்து மைனிங் போகிறோம்ல, ஏன்னாச்சும் பொசுக்குன்னு பின்னாடி வந்து வெடிச்சு போட்டான் என்னன்றது. அதுக்காக தான். இல்லாமல் நான் வந்து முதல்ல மைண்ட் கிராஃப்ட் விளையாடும்போது ஐயோ எவனாச்சும் வடிச்சிருவானோ, வந்து செத்துருவான், நம்ம செத்துருவோமோன்னு நினச்சிட்டு மைனிங் கூட போகாமல் இருப்பேன். ஸ்டார்டிங்கில் சொல்கிறேன், இப்போ கிடையாது. இப்போ வந்து 1.15 14 சரியாக தெரில. அப்போலாம் அப்படி தான் பயப்படுவேன். மைனிங் போகலாமா வேணாமட்டு போவேன். டக்குன்னு ஒடியாந்துருவேன். ஷீல்டை வச்சு மறைச்சிக்குவேன். கிரீப்பரு ஸ்கெலிட்டன் இருந்தாலுமே. ஜாம்பிலாம் வந்து 10 அடி பறந்துருவேன். நான்லாம் அப்படி பயப்படுவேன் கைஸ். நிஜமாக தான், நான் ஒன்றும் பொய்லாம் சொல்லலை. உங்கள்கிட்ட நான் தான் பொய் சொல்ல மாட்டேன்னு சொல்லியிருக்கேன்ல. அவ்வளோதான் அந்த கேவு. இது கேவா மோல ஏதோ ஒரு பொந்து மாதிரி இருக்குது.
கோல் கிடச்சிது வந்ததுக்கு, அது ஒரு சந்தோஷம் பட்டுக்கலாம். ஸ்மெல்ட்டு போட்டுடலாம் கைஸ். நம்ம வேறு ஏதாச்சும் கேவு கிடைக்குதான்னு பார்த்துட்டு வந்து சொல்கிறேன் உங்களை வந்து சொல்கிறேன் கைஸ். மலைக்கு மேலே வந்தேன், இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய ஓட்டை. நான் வந்து ஃபஸ்ட்டு பார்க்கும்போது கேவு நினச்சேன். கேவு போகுது கைஸ், கேவு கைஸ். அடியில் போகணுன்னு வேண்டிக்கிறேன். என்ன மேலே தூக்குது, வந்தது கோல் தூவும். ரொம்ப தேவைப்படும் கோல். ஒரு ஸ்டாக் கிடைக்கும்னு நினைக்கிறேன் கோழி. எனக்கு வந்து ஒரு 2 பிக்காக் செய்கிற அளவுக்கு கிடச்சா போதும். இந்த ஒரு நிமிஷம் கைஸ். இப்போ வந்து அந்த இடத்துல வந்து மைண்ட் பண்ணியாச்சு. இங்கே நீ மட்டும் தனியாக இருக்க, வாடா. இங்கிட்டு போனோம்னா நம்ம கைஸ் இது கேவே கிடையாது கைஸ். இந்த நூடுல்ஸ் கேவுன்னு சொல்லுவாங்களே அதுதான் நினைக்கிறேன் நான். இப்போ என்ன ஃபஸ்ட்டாக மைண்ட் பண்ணுது. ஆனால் சருன்னு உடைய பாருங்க. நான் தான் சொன்னேன்ல, நான் சொன்ன மாதிரியே உடையதா வேகமா. கேவு கிடைக்குன்னு பார்த்தா அந்த மாதிரி டம்மியாக கிடைக்குது கைஸ். நான் ஏதாச்சும் கேவு கிடைக்குமான்னு பார்த்துட்டு வந்துடுறேன். வில்லேஜ் முதல்ல கோஆர்டினேட்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கணும். இந்த ஒரு நிமிஷம் நம்ம கோஆர்டினேட்ஸ் வந்து நோட் பண்ணியாச்சு. நம்மளுக்கு கொஞ்சம் தூரமாகவே போவோம். நம்மளுக்கு சாவக்கூடாது, நம்ம செத்த அவமானம். என் ஃப்ரெண்டு வந்து ஆஃப்லைன் போயிட்டான். இன்னும் 2 நாள் லீவு தான். அப்படியே போவோம். ஏதாச்சும் நல்ல கேவாக கிடைக்கணும்னு வேண்டிக்கணும். கேவு முதல்ல கிடைக்கணும்னு வேண்டிக்கணும். கேவை கிடைக்கலையே. SMP வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இதோ என் ஃப்ரெண்டு தான் ஃபோன் பண்ணுறேன். இந்த ஒரு நிமிஷம் கைஸ். நான் வந்து ஒரு முடிவு எடுத்திருக்கேன். எந்த வீடியோவில் மைனிங் போவேன்னா அடுத்த வீடியோவில் போய்க்கலான்ட்டு. அயன் கூட அடுத்த வீடியோவில் எடுத்துக்கலான்ட்டு. இப்போ வந்து இந்த ஷாப்பு மட்டும் கட்டிக்கலான்ட்டு. எனக்கு வேறு சார்ஜ் இருக்குது. கொஞ்சம் லேட்டாக ஆயிரும் போஸ்ட் பண்ணாதான். மணி இப்போயே 9 ஆகிடுச்சு. நம்ம டைமிங் வந்து 8:30க்கு போஸ்ட் பண்ணணும். இப்போ கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதனால தான் நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. எங்கள் தாத்தா தாங்க இந்த இடத்துல கட்டலாமா இல்லை ஓப்பனாக ஒரு இடத்துல போய்க்கலாம். இந்த இடத்துல கட்டலாம். சரி, அந்த ரூவிண்டு போட்டோவில் இருந்துச்சுல அந்த பக்கம் கட்டுவோம். இதோ பாதி வீடு கட்டிட்டு பாதி வீடை கட்டாமல் போயிட்டாங்க. அதான் அவனுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சா. அவங்க வீட்டில் வந்து கூப்பிட்றாங்க. அதனால் இப்போ ஃபோன் பண்ணி சொன்னான் இந்த இடத்துல வந்து நம்ம எந்த ஷாப்பை கட்டிக்கலாம். 2x2 கட்டினா போதும். ஃபுல்லாக டார்ச் வச்சுட்டு. ஆமாம், அது முதல்ல ஷாப்பானே உங்களுக்கு டவுட்டாக வரும். இது வந்து சிம்பிள் தான் கைஸ். ஒரு 2x2 அவ்வளோதான். அந்த மாதிரி தான் கட்டுவேன். இது வந்து ஸ்டார்டர் ஷாப்பு தானே, அதனால. இப்போ ரூஃப் மட்டும் போட்டால் முடிஞ்சு. ஷாப் ஓவர். அவ்வளோதான் கைஸ். இந்த நம்ம தூங்கிடலாமா? போய்ட்டு தூங்கிடுவோம். நம்ம மாபு வந்து சாவடிப்பாங்க. இந்த 1.19 வேறு ஸ்பான் ரேட்டு ஜாவா அளவுக்கு வந்துடுச்சு கைஸ். இப்போ பாருங்க அடிக்க வராங்க எல்லாம் கொச்சா மொச்சான்ட்டு. அங்கே போருங்க சாம்பிய. ஐயோப்போ, பார்த்தீங்களா கைஸ் நீங்கள் அதை? எத்தனை பேர்? ஆத்தாடி. தூங்கிடுவோம் இல்லைனா கதம் பண்ணிடுவானுங்க. கதம் எல்லாம் எரிஞ்சே சாவுங்கடா. வில்லேஜருக்கு எத்தான் போகிறான், படி வாங்கி சாப்பிட்றான். நான் அதை தான் சொல்லுவேன். வந்து குக் பண்ணி சாப்பாடை மட்டும் உள்ளே வச்சுட்டா போதும். அடிக்கிறானுங்க பாருங்க. யாரா நீங்கள் அப்போ அடிக்கிறீங்க? போட்டு பொழக்கிறானுங்க கைஸ். ஒரு சைடு வந்து
ப்ரெட்டு இன்னொரு இங்கே வந்து ப்ரெட்டு வச்சுருவேன். இந்த இடத்துல வந்து கேரட்டு, இந்த இடத்துல வந்து பொட்டேட்டோ அப்படி வைக்க போகிறேன். வெளியே வந்து இந்த இடத்துல கிராஃப்டிங் டேபிள் போட்டு ஒரு கதவு செய்யணும். கதவு ரொம்ப குட்டியாக இருக்கேன்னு நினைக்காதீங்க. 3 செஸ்ட் போடும். எதுக்கு 3 கதவு கொடுக்குறானுன்னு தெரியல. ஓ 3 பிளாங்க்ஸ் வைக்கிறோம்ல, அதனால கொடுக்குறாங்க போல. என்னடா இது? நான் மேலே வச்சிருவோமா? மேலே வச்சா திறக்க முடியாதே. எப்படி வச்சிடலாம்? ஐயோ இங்கிட்ட சேருது. ஆக்ஸுங்க. ஒரு இது கீழே வச்சிடலாமா? அப்படித்தான் நினைக்கிறேன். பாருங்க எவ்வளோ வேகமாக கோல்டன்லாம் உடையுது. இங்கே வந்து கேரட் வச்சிடலாம். 16 கேரட். 16. ஒரு அயனிங் கேட். இங்கே வந்து 16 ப்ரெட்டு. 16 கரெக்டாக வந்துடுச்சு. பொட்டேட்டோ வந்து வெளியே ஸ்மெல்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். ஒரு 20 நிமிஷம் ஆயிருக்கும் வீடியோ, சரியாக தெரியல. இந்த வீடியோவில் நெதரில் போனால் பொழந்துருவாங்க. சரி நான் ஸ்மெல்ட் ஆனதுக்கப்புறம் காட்டுறேன். கைஸ் நான் வந்து இவ்வளோ நேரம் வீடியோ பாஸ் பண்ணி வச்சுட்டு பேசிக்கிட்டு இருந்திருக்கேன். அதை நான் வந்து கொட்டி முடிச்சிட்டேன். இப்போ வந்து இதில் வச்சுட்டேன். இப்போ வந்து நான் வந்து எழுதி முடிச்சோன்னு காட்டுறேன் உங்களுக்கு என்னென்னலாம் எழுதி வச்சுருக்கேன்ட்டு. கைஸ் எனக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல, திடீர்னுட்டு இப்போ வந்து வீடு கட்டலான்னு ஒரு ஐடியாவுக்கு வந்துட்டேன். ஃபுட்டு தேவையா? சரி நான் வந்து வுட்டு எடுத்துட்டு வீடு கட்டிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. அதோட வீடியோவும் முடிச்சிடுவேன். அடுத்த SMP வீடியோவில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். கைஸ் நம்ம வீடு கட்டியாச்சு. நம்ம வந்து கிளாஸ் போட மாட்டோம். இது வந்து டிஃப்ரெண்ட்டாக ட்ராப் டோர் வச்சுருக்கோம். எனக்கு வந்து திடீர்னுட்டு என்னமோ தோணுச்சு. அதான் திடீர்னு என்னமோ தோணுது கைஸ் எனக்கு. அதனால தான் 8 கேமர் ப்ரோ மாதிரி அப்படியா நான் திடீர்னு என்ன தோணுன்னு தெரியாது எனக்குலாம். என்கிட்ட வந்து அந்த ஒரு அயன் இருந்துச்சுல, நகட்டு வச்சு பண்ணல, அதில் வந்து ஒரு ஷீல்டு மட்டும் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து செஸ்ட்டில் வந்து எல்லாத்தையும் வச்சிடலாம். இந்த ஒரு நிமிஷம் எல்லாத்தையும் வச்சுட்டு இந்த எல்லாத்தையும் வச்சாச்சு கைஸ். இதோ நான் வந்து வெளியே போயிட்டு இதுதான் நம்ம வீடு. இப்படியே ஜன்னல் மாதிரியே பண்ணியிருப்பேன் பாருங்க. ஜன்னல் இப்படி தானே இருக்கும், அந்த யோசனையில் பண்ணேன். இந்த இது ஒரு வியூ இருக்கும், அவ்வளோதான். இது வந்து வீடு வந்து உள்ளே சுற்றி காட்டினேன், வெளியே இப்போ சுற்றி காட்டுறேன். இது வந்து ஸ்டார்டர் பேஸ் தான். அதுக்கப்புறம் பெருசாக ஏதாச்சும் ப்ராஜெக்ட் இருந்தால் பண்ணிக்கலாம். பெருசாக ஒரு நல்ல வீடாக பண்ணுங்க, ஒரு அரண்மனை மாதிரி. இதோ அந்த பாருங்கம்மா இப்படி. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை இங்கேயோட முடிச்சிக்கலான்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனுக்கு தாள் வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ரெக்கமெண்ட் பண்ணிடுங்க. பை கைஸ், பை பாய்.